இந்த நா வந்தா அது பக்கத்துல தாதான் வரும். இந்த நா வந்தா இது பக்கத்துல இந்த மூணு சொல்லி நாதான் வரும். அது மாதிரி இந்த நா வந்தா இது பக்கத்துல ராதான் வரும், வேற எதுவும் வராது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போமா? அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நகரம் இருக்கா, நகரம், நகரம், ரகரம், ரகரம், இந்த ந ந ர ர என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எழுத்துக்கள் பக்கத்துல என்னென்ன எழுத்து வரும் அப்படின்னு சொல்ல போறேன். இப்ப இந்த நா வந்தா அது பக்கத்துல தாதான் வரும். இந்த நா வந்தா இது பக்கத்துல இந்த மூணு சொல்லி நாதான் வரும். அது மாதிரி இந்த நா வந்தா இது பக்கத்துல ராதான் வரும், வேற எதுவும் வராது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போமா? இப்ப இந்த நா இருக்குல்ல, இந்த நாத்துல இன்னும் போடுறோம் தெரியல, இந்த எண்ணு போட்டா அதுக்கு பக்கத்துல இந்த தாதான் வரும், வேற எதுவும் வராது. இப்ப பண்டம் எழுதுறீங்க, பண்டம், பண்டம் எழுதும் போது என்ன ஆகும்? இன்னும் வருதா, இந்த டா வருதா? இந்த மூணு சொல்லி இன்னும் வந்தா இந்த டாவே வரும். அதே மாதிரி இந்த மூணு சொல்லி நான் இருக்கா, இந்த மூணு சொல்லி நான் வந்தா அது பக்கத்துல மூணு சொல்லி நாவே வரும். இப்ப வந்து இந்த இன்னு போடுறோம் பார்த்தீங்களா? இந்த இன்னு போடுகின்ற பொழுது இன்னு வந்தா அந்த மூணு சொல்லி நாவே வரும், ரெண்டு சொல்லி தான் வராது. இப்ப அண்ணன், அண்ணன், அண்ணன் வந்துடாமா வெளியாச்சு. அப்ப மூணு சொல்லி இன்னும் வந்தா மூணு சொல்லி நாவே வரும். அதே மாதிரி இந்த இன்னும் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூணு சொல்லி இன்னு, இந்த மூணு சொல்லிக்கு முன்னால இந்த ராதம் வரும், வேற எதுவும் வராது. இப்ப பாக்குறீங்களா? இப்ப ஆரண்ய காண்டம், ஆ ரண்ய காண்டம் அப்படின்றது ஆரண்ய காண்டம். இப்ப இந்த மூணு சொல்லி இன்னும் வந்தா இந்த ராதை சின்ன ராதை வரும், பெரிய ரா வராது. பெரிய ரா வர்றதுக்கான வார்த்தையே கிடையாது. அப்ப அப்ப இன்னும் வந்தா மூணு சொல்லி இன்னும் வந்தா அதுக்கு ராதே வரும், ஆரண்ய காண்டம். சரிங்களா? அது மாதிரி அரண் சொல்ற பார்த்தீங்களா, அரண், அரண் சொல்லி அரண்னா கோட்டை. இப்ப இன்னும் வந்தா இந்த சின்ன ராதே வரும், அதாவது இடைநரகர ராதே வரும், வராது. ராவை என்னன்னு சொல்றோம்? தண்டகரம் சொல்றோம். ஏன் தண்டகரம் சொல்றோம்? அந்த இன்னுக்கு பக்கத்துல இந்த டா வரும். இந்த இன்னுக்கு பக்கத்துல டா வரதுனாலதான் இதை என்ன சொல்றோம்? தண்டகரம் சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டு சொல்லி நான் இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன சொல்லுவோம்? ரன்னகரம் சொல்லுவோம். இந்த ஏன் ரன்னகரம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சொல்லி இன்னும் வந்தா இது பக்கத்துல ரகரந்தே வரும், அதாவது வல்லின ரகரந்தே வரும், வேற எதுவும் வராது. அப்ப இந்த இன்னு வந்தா ரெண்டு சொல்லி இன்னு வந்தா ராதே வரும். இப்ப மூணு சொல்லி இன்னு வந்தா இந்த ரா வராது, வார்த்தையே கிடையாது. இப்ப மூணு சொல்லி இன்னு வந்தா டா தானே வருது. அப்ப ரெண்டு சொல்லி இன்னு வந்தா ராதே வரும். இப்ப சென்ற அப்படின்னு இருக்கு, இன்னும் வந்துருச்சா? ரெண்டு சொல்லி இன்னும் வருதா? அப்ப ரெண்டு சொல்லி இன்னும் வந்தா அது பார்த்தா பெரிய ராதே வரும், அதாவது வள்ளியில ரகரந்தே வரும். சரிங்களா? அதனாலதான் இது வந்து என்ன சொல்றோம்? ரன்னகரம் சொல்றோம். சரிங்களா? அப்ப சென்ற சொல்றோமா? அது மாதிரி கன்று, கன்று, தின்று, சென்று அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா வரக்கூடியது. சரிங்களா? அப்ப ரெண்டு சொல்லி இன்னும் வந்தா அது பக்கத்துல இந்த ரகர வருஷத்தே வரும், ராரா ரேரே ரூரு ரேரே ரை ரோரோ ரை அப்படிங்கிறது வரக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி இந்த பெரிய இரு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெரிய இருக்கு பக்கத்துல ஒற்றெழுத்து வரவே கூடாது. இங்கே ஒற்றெழுத்து வரவே கூடாது. இப்ப இயற்கைன்னு எழுதுறீங்க பார்த்தீங்களா, இயற்கைன்னு எழுதும் போது இந்த இயற்கை எழுதுறீங்களா, இது உள்ள வந்து கூடாத இட்டு வரக்கூடாது. இந்த இரு பெரிய இரு வந்தா அது பக்கத்துல ஒற்றெழுத்தே வரக்கூடாது. அப்ப இயற்கை இயற்கை தான். அதே மாதிரி சின்ன இரு இருக்கு பார்த்தீங்களா, சின்ன இரு வந்தா கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும். இப்ப சேர்ப்பு அப்படின்னு இருக்குல்ல, சே எரு இரு வந்துச்சா, அது பார்த்தா இப்போ வரும் சேர்ப்பு. அதே மாதிரி சேர்க்கை, இருக்கை, சேர்க்கை அப்படின்னு வரும். அப்ப இந்த சின்ன இரு வந்துச்சுன்னா, அதாவது இடைநரகர இரு வந்துச்சுன்னா அது பக்கத்துல ஒற்றெழுத்து வரும். வல்லினரகர ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒற்றெழுத்து வரக்கூடாது. அதே மாதிரி இந்த இல்லு இருக்கு, இந்த இல்லு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இல்லுக்கு பக்கத்துல ஒரு ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்ப பாருங்களேன், வேல்சாமின்னு இருக்கு, வேல்சாமினா வேல்சாமின்னு வரக்கூடாது, இச்சு வரக்கூடாது, இங்க இச்சு வரக்கூடாது, வேல்சாமி அப்படின்னு வரும்.
அதே மாதிரி இந்த இல்லு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இல்லுக்கு பக்கத்துல ஒற்றெழுத்து கண்டிப்பா வரும். இப்ப தமிழ் தாய் அப்படின்னு இருக்கும், தமிழ் தாய் இத்து வரணும், தமிழ் தாய் இத்து வரணும். இந்த இல்லு வந்தா இத்து வரும், கண்டிப்பாக வரும். சரிங்களா? அப்ப இந்த இல்லு வந்தா இச்சு வரக்கூடாது. இந்த சிறப்பு நகர இல்லு வந்தா என்ன செய்யணும், ஒற்றெழுத்து வரணும். அதே மாதிரி இந்த இல்லு வந்தா என்ன எழுத்து வரும், இந்த இல்லு பக்கத்துல என்ன செய்யக்கூடாது, ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்ப முள்கூட்டல் கிரீடம் இருக்கு, முள்கூட்டல் கிரீடம் முட்கிரீடம் அப்படின்னு சொல்றது, முட்கிரீடம். இப்ப பல்கூட்டல் பசைன்னு இருக்கு, இந்த இல்லுக்கு வந்து பல்கூட்டல் பசைன்னு இருக்கு. இது இல்லு வந்து இரா மாறும், எப்படி மாறும், பற்பசைன்னு மாறும். சரிங்களா? இதுக்கு என்ன நூற்பா அப்படின்னா, ல ல வேற்றுமையில் ரடவும் என்ற விதிப்படி, ல ல வேற்றுமையில் ரடவும் என்ற விதிப்படி இந்த இல்லானது இட்டா மாறும். இந்த இல்லு இருக்கு பத்தியா, இந்த இல்லு இருக்கு பத்தியா, இந்த இல்லு வந்து இட்டாக மாறும், இந்த இல்லு வந்து இர்ராக மாறும். இப்ப பாருங்க, முள் கூட்டல் கிரீடம் முட்கிரீடம், இந்த இல்லு வந்து இட்டா மாறிடுச்சா, இந்த இல்லு வந்து இட்டா மாறிடுச்சா. அதே மாதிரி இல்லு இருக்கு பார்த்தீங்களா, குண்டையில், இந்த குண்டையில தான் மாறும், இர்ரா மாறும். குண்டல் வந்து இல்லா மாறிடுச்சா. அப்ப பல்கூட்டல் பசை பற்பசை. சரிங்களா? இந்த மாதிரி ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் நீங்க கேட்குறீங்களோ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.